ஏற்கனவே எம்எஸ் சாமிநாதன் குழு, தேசிய வேளாண் குழுக்கள் அமைச்சிருக்குங்க. அந்த எம்எஸ் சாமிநாதன் குழு, அர்ஜுன்சன் குப்தா குழு, டாக்டர் ராதாகிருஷ்ணா குழு, டாக்டர் ரங்கநாதன் குழு, டாக்டர் வைத்தியநாதன் குழு, பல்வேறு காலகட்டங்களில் 5 தேசிய வேளாண் குழுக்கள் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. எந்த முட்டா பயலாக இருந்தாலும் சரி, எங்கள் ஓட்டை வாங்கிட்டு சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவனுங்க இந்த 5 வேளாண் குழுக்களினுடைய பரிந்துரைகளை சட்டமாக்கி மசோதாவை நிறைவேற்றி விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்க்கணும்னு சொல்லியிருக்கீங்களா? தமிழகம் தழுவிய இந்தியா முழுக்க சொல்கிறேன், எங்கள் பிரச்சனையை ஒருத்தரும் தொட மாட்டேங்கிறீங்க. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், தேசிய தேர்தல் ஆணையத்தின் மூலம் எப்படி மலைவாழ் மக்கள், பிற்படுத்தப்பட்ட பட்டியலினத்திற்காக வேண்டி தனி தொகுதிகள் ஒதுக்கிறீர்களோ, அதுபோல் விவசாயிகளுக்கு என்ன தனி தொகுதி ஒதுக்கினால்தான் 80% இந்த நாட்டின் தேசிய தொழிலான விவசாயத்துக்கு தனி தொகுதி. முதுகெலும்புன்னு சொல்கிறீங்களே விவசாயி, அவனுக்கு தனி தொகுதி ஒதுக்கினா தான் நாங்கள் எங்களுடைய குறைகளை சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் உள்ளாட்சியிலும் எங்களுடைய குறைகளை எடுத்துரைக்க விவாதிக்க முடியும்.